வெல்கம் டு டாக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா பன்னீர் நகெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான். இது ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் இப்போ அரை டீஸ்பூன் ஜீரா எடுத்திருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால் அது நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலை ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமும் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூனும் சேர்த்திக்கலாம். அதில் இப்போ இதில் நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயே நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இதில் அடுத்தது நான் அரை கப் ரவா எடுத்திருக்கேன். அதையும் இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். இது நான் வறுத்து வச்சுருக்க ரவை தான். இப்போ அரை கப் பன்னீரும் இது கூடவே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதனால் அது ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு இது உப்புமா மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லாவே பாயில் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அது நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். நான் ஒரு ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நான் நல்லா கூல் பண்ண போகிறேன். எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இது வேணும். அதனால் நான் இதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆற விட்டுறேன். நல்லா இது ஆறின வாட்டி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லரி ரெடி பண்ணணும். அந்த ஸ்லரி ரெடி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா இது நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் ஆரிகானோ இல்லை மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா ஒரு தின்னான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நான் ப்ரெட் ஒன்று எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக பண்ணி அதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது ப்ரெட் க்ரம்ஸுக்காக. இப்போ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா அந்த நகெட் செய்கிறதுக்கு பேஸ் செஞ்சு வச்சுருந்ததை ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது ஸ்லரி. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன் அதையும் நல்லா. இப்போ அந்த ஸ்கொயர் பீஸை எடுத்து ஸ்லரியில் டிப் பண்ணி அப்புறமே ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நகெட்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போ நகெட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு ஹாட்டான ஆயிலில் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத கூட்டிங்க போட்டு எடுத்திங்கன்னா நகெட்ஸ் ரெடி ஆகிடும். இது ரவா பன்னீர் நகெட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த நகெட்ஸை. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுங்க.
பாருங்கள் இப்போ இந்த நகெட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.